வணக்கம். கேரள மாநிலம் தேக்கடியின் காவல் தெய்வமான காளியை தேக்கடி தேவி என மக்கள் அழைக்கின்றனர். உங்கள் குறை தீர வெள்ளி அன்று நடக்கும் குருதி பூஜையை தரிசியுங்கள். 150 ஆண்டுகளுக்கு முன்பு கேரள தமிழக பகுதிகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இங்கு தங்கியிருந்தனர். வனவிலங்குகள் அதிகமாக இருந்ததால் வன தெய்வமான காளியை வழிபட்டனர். அதன் அடையாளமாக குளமாவு மரத்தடியில் திரிசூலம் வைத்து வழிபட்டனர். அதன் அருகில் இருந்த கல்லில் சுயம்பு மூர்த்தியாக காளியும் காட்சி அளித்தாள். பின்னர் அம்மனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. கொடிமரம் பிரதிஷ்டை செய்த போது துர்க்கை அம்மனுக்கு சன்னதி கட்டப்பட்டது. மேலும் விநாயகர், நாகேஸ்வரர், கருப்பசாமி, சனீஸ்வரருக்கும் சன்னதிகள் உள்ளன. தினமும் 2 கால பூஜை நடக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தன்று நாகருக்கு பாலாபிஷேகம் செய்தால் நாகதோஷம், விஷபயம் விலகும். நிலம், பூமி தொடர்பான வழக்குகள் பிரச்சனை தீர அம்மனின் பாதத்தில் மண்ணை வைத்து வழிபடுகின்றனர். இளநீர் வைத்து வழிபட்டால் மன பயம் மறையும். இதனை நடைக்குருதி பூஜை என்கின்றனர். கேரள தேக்கடி மக்களின் காவல் தெய்வமாக இருந்து வாழ வைக்கின்றாள் வனபத்ர காளி. நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.